சில சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்குவது அவசியமா என்று எண்ண வேண்டும். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்று மட்டும் அதற்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து காங்கிரஸ் தலைமை கூட்டணி சம்பந்தமாக என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை ஒவ்வொரு காங்கிரஸ் தலைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். அகில இந்திய காங்கிரஸ் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அன்னை சோனியா காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட குழுவான செயற்குழு இவையில்தான் கூட்டணி பற்றி முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளது. தற்போது நாங்கள் ஒரு நல்ல கூட்டணியில் இருக்கிறோம். ஆகவே இதை பற்றி மேலும் இதை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை. நல்ல கூட்டணியில் இருக்கிறீங்க, ஆனால் நிறைய கருத்துக்கள் உங்கள் முன்னாள் தலைவர்கள் இப்பொழுது நிர்வாகிகள் இதெல்லாம் உங்கள் செயற்குழுவில் விவாதிப்பீங்களா, இல்லை இதை பற்றி இது வாயை பேச மாட்டீங்களா? செயற்குழு என்பது பேசுவதற்குத்தான், வாயே பேச மாட்டது செயற்குழு கூட மாட்டோம். செயற்குழு என்பது பேசுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் செயற்குழு. ஆகவே இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு பரந்துபட்ட ஜனநாயக இயக்கம். இந்த கட்சியில் பல்வேறு கருத்துக்கள் பேசப்படும், எழுதப்படும். அதற்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் எடுக்கும் முடிவின் அடிப்படையில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். இதுதான் இது எங்களுடைய வரலாறு. ஆகவே நீங்கள் விரும்புகிற மாதிரி பேச மாட்டோம் என்று இல்லை, பேசுவோம். உறுதியாக பல்வேறு கருத்துக்களை பேசுவோம், எல்லா கருத்துக்களையும் பேசுவோம். அதே நேரத்தில் எந்த கருத்து ஏற்புடையது என்று அகில இந்திய காங்கிரஸ் சொல்கிறதோ அந்த கருத்தை நிறைவேற்றுவோம். நாங்க விரும்புகிற எல்லா விஷயத்தையும் பேசுவோம், நீங்க விரும்புகிற எல்லா விஷயத்தையும் பேசுவோம், மக்களுக்கான விரும்புகிற விஷயத்தையும் பேசுவோம். நான் யாரையும் சொல்லல. இல்லை, எந்த பிரச்சனை என்றாலும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வரும், முடிவு வரும் என்பது என்னுடைய பார்வை. எங்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியின் கொள்கை, காங்கிரஸ் தலைமை இவைகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவை நிறைவேற்றுவது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் இதை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆகவே சிறு பிரச்சனை என்று சொன்னபோது அதை யாரும் பெரிதுபடுத்த சொன்னது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகள் கடந்து போகும், காங்கிரஸ் கட்சி நிலைத்து நிற்கும், காங்கிரஸ் கொள்கை நிலைத்து இருக்கும், காங்கிரஸ் வரலாறு படைக்கும். எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு எங்களுடைய தமிழ்நாடு தலைவர் அடுத்த நாள் காலையிலே அங்கே சென்றார், அந்த மக்களை சந்தித்தார், அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அடுத்து அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாடு பொறுப்பாளர் சோடங்கர் அவர்கள் அங்கே வருகை புரிந்தார், அந்த மக்களை சந்தித்தார், ஆறுதல் தெரிவித்தார். ஒன்று. மூன்றாவதாக அன்னை அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நண்பர் வேணுகோபால் அவர்களை அனுப்பி தமிழ்நாடு காங்கிரஸ் அறக்கட்டளை சார்பில் பாதிக்கப்பட்ட அந்த 41 பேருக்கும் 2.5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கி இருக்கிறது. இது எங்களுடைய பார்வை. ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஒரு பார்வை இருக்கும், அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே சென்றார், அடுத்து அன்றைக்கு இரவே சென்றார், காலையிலே பார்த்தார். எதிர்க்கட்சி தலைவர் சென்றார், அங்கே பார்த்தார். ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அங்கே சென்று பார்த்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கு அந்த தலைமைக்கு ஏற்புடைய விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆகவே இதைத்தான் அப்படித்தான் அதை பார்க்க வேண்டும். மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன அது அதை பத்தி இருக்கு? நீங்க திருப்தியா அதிருப்தியா? நீங்க திருப்தியா அதிருப்தியா? அதே சரி, எல்லாருக்கும் இந்த விஷயங்களை பற்றி நான் மேற்கனவே சொல்லிட்டேன். இந்த விஷயங்களை பற்றி ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதிலளித்து விட்டார். அதற்கு மேல் நான் சொல்ல விரும்பவில்லை. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.